ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பற்றி சொல்லணும் வந்திருக்கேன். ஸ்கின்னுங்கிறது நம்ம உடம்புடைய முக்கியமான ஆர்கன். தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஹோல் பாடியை கவர் பண்ணி நம்மளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு வந்து ஸ்கின்னுங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஸ்கின் வந்து மொத்தம் வந்து 7 லேயரில் வந்து நம்ம உடம்பு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த 7 லேயரும் பல விதமான லேயர்ஸ் வந்து நம்ம நம்ம ஆர்கன்ஸை பாதுகாத்துக்கக்கூடிய முக்கியமான ஒர்க் வந்து ஸ்கின். இந்த ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸ்கின்னை கேர் பண்ணுறது அப்படின்னா ஸ்கின்னை சரியான லெவலில் நம்ம வந்து வெளி சுத்தம் கரெக்டாக இருக்கணும். அது மேலே தூசி எதுவும் படாமல் இருக்கிறது. மெயினாக வந்து ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கின்னை கேர் பண்ணணும் அப்படின்னா போதுமான அளவு தண்ணி எடுக்கணும். மெயினாக கொலாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமான சத்து. நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறது முக்கியமான சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கொலாஜன் எதில் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல வந்து இருக்கும். மெயினாக மீனில் வந்து அதிக அளவு கொலாஜன் இருக்கும். அதனால் போதுமான அளவு மீன் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, இதனால அந்த ஸ்கின் க்ளோவாக இருக்கும். ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜனோ சாப்பாட்டில் சரியான அளவு தண்ணியை எடுத்துக்காதனால ஸ்கின் ட்ரை ஆகும். ஸ்கின்னில் வெடிப்புகள் ஏற்படும். வெடிப்புகள் ஏற்பட அது மூலமா ரத்த கசி ஏற்படுறது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நம்ம போதுமான அளவு நம்ம நீர்ச்சத்து வந்து உடம்புல குறையிறதுனால ஸ்கின்னை வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய சாப்பாட்டில் கொலாஜன் அதிகம் உள்ள ஃபுட் அதிக அளவில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி சரியான அளவில் குடிக்கணும். எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். மெயினாக ஸ்கின்னை சின்ன ஒரு அடிப்பட்டால் நம்ம அப்படி விட்டுட்டு போயிடுறோம். அப்படி அடி போகாமல் அந்த ஸ்கின் அடிப்படுறதுனால அந்த இடத்துல ரத்தக்கட்டு ஏற்படும். அந்த ரத்தக்கட்டை சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியது இந்த ஸ்கின் தான். எல்லா இடத்துக்கும் ரத்தம் சரியாக சீராக போகுதா அப்படிங்கிறது பார்க்குறது இந்த ஸ்கின்னுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல புது செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த ஸ்கின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் விட்டமின் டி நேச்சுரலாகவே சூரியன்லேருந்து கிடைக்கும். அது போதுமான அளவு நம்ம உடம்புக்கு தேவை. அது நம்ம சூரிய ஒளியில் நம்ம நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளே விட்டமின் டி இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம ஸ்கின் நமக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பாடி ப்ரொடக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்கின் மேலே கேர் எடுப்போம். நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். நம்மளை பார்க்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் தெரியும். தேங்க்யூ.